ஒவ்வொரு மனிதனுக்கும் நோயும் வறுமையும் சோதனை. வறுமை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் பணம் சம்மந்தப்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, அதேபோல் நம்ம மனதில் ஏற்படக்கூடிய தடங்கல்கள், பிரச்சனைகள், உடம்பில் அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு பலகீனமாக இருப்போம். மனதளவுலையும் சரி, நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் யாராவது பேசினா பலகீனமாகிடுவோம். அதே போல் நோய் அப்படிங்கிறது உடம்பு அளவில் நமக்கு தெரிகிறது. வறுமை அப்படிங்கிறது மனதளவில் இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு ஒரு பொருளை கொடுக்க மனசு வராது. மற்றவங்க நல்லா இருந்தால் பிடிக்காது. அது மனதின் வறுமை. வறுமை அப்படிங்கிறது நம்ம என்ன நினச்சிட்டோம் அப்படின்னா, பணம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டோம். மனதின் வறுமை அப்படின்னு இருக்குது. அப்போ ஒரு மனிதனுக்கு வந்துட்டு உடலும் மனமும் ரெண்டுமே சோதனை தான். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம நோய் அப்படிங்கிறத மட்டும் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு நோய் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். எடுத்துக்காலுக்கு மூட்டு வலி வந்திருக்கு அப்படின்னா, நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இயற்கை மருத்துவம் என்ன சொல்லும் அப்படின்னா, உங்களுக்கு மூட்டில் பிரச்சனை இல்லைங்க. இதை மூட்டை பராமரிக்கக்கூடிய ஒரு உறுப்பான சிறுநீரகம், அதில் பலகீனம் இருப்பதன் காரணம் உங்களுக்கு மூட்டு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, காரணம் அப்படிங்கிறது மூட்டு வலிக்கு காரணம் என்னென்னா, அதாவது மூட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதுதான் காரணம். இப்போ மற்ற மருத்துவம் என்ன சொல்லணும் அப்படின்னா, மூட்டில் தான் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி மூட்டுக்கு சிகிச்சை அளிப்பாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, காரணம் மூல காரணம். இப்போ ஒருத்தருக்கு தலை வலிக்குது அப்படின்னா, தலையில் பிரச்சனை இருக்குது, அதுக்குண்டான ரூட் காஸ் எங்கே இருக்குது அப்படின்னா கல்லீரல் சம்மந்தப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே போல் ஒவ்வொன்றுக்கும் என்ன ரூட் காசுங்கிறது ஒவ்வொன்றே மாறிட்டே போகும். ஆனால் உண்மை அப்படி கிடையாதுங்க. ரூட் காஸ் அப்படிங்கிறது நம்ம மனதில் தான் இருக்குது. ஒரு மனிதனுக்கு வயிறுடைய எரிச்சல், இரைப்பையினுடைய எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த எரிச்சலுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் மனதில் தான் இருக்குது. கண்டிப்பாக அவங்களுடைய இதயங்களில் தான் நோய் இருக்குது. அவங்க பொய் சொல்கிற காரணம் என்னன்னு சொன்னால், அவங்களுக்கு இன்னொன்று நோய் அதிகமாகிடுது. இப்போ ஒருத்தருக்கு வந்து வயிற்றில் அல்சர் பிரச்சனை இருக்குது, வயிற்றில் புண்ணு இருக்குது, சரிங்களா? அந்த புண்ணு ஏதோ ஒரு தொந்தரவு வயிற்றில் இருக்குது. அதுக்காக என்னென்னா ஒரு மருத்துவர்கிட்ட போகிறாரு. தவறான மருத்துவம் எடுக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால், அந்த நோய் அதிகமாகிடுது. பொய்யான முறையில் செய்யறனால அந்த நோய் வந்து இன்னும் அதிகமாகிட்டே வருது. இன்னும் என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால், அதுக்கான ரூட் காஸ் என்ன அப்படின்னா, நமக்கு வயிறில் பிரச்சனை வயிறில் இல்லை, நம்ம மனசில் இருக்குது, நம்ம மனதில் கவலை இருக்குது. கவலையின் காரணமாக என்ன ஆகுதுன்னு சொன்னால், அது வயிற்றை பாதிக்குது, இரைப்பையை பாதிக்கிறதுன்னு காரணமாக அங்கே பிரச்சனை வருது. அப்போ நம்ம வயிறில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால், பிரச்சனை வயிறில் கிடையாது, நம்ம மனதில், அதோடைய ரூட் காஸ் வந்து மனதில் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன நினச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு மருத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, ஒருத்தருக்கு பாத எரிச்சலாக இருக்குது, எந்த உடம்புல எந்த நோய் சொன்னாலும் ஒரு உறுப்பு தான், அந்த உறுப்பில் தான் மூல காரணம் இருக்குது, இந்த ரூட் காஸ் அங்கே தான் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையான ரூட் காஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம மனதில் தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த மனதில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் வந்துட்டு அவங்களுக்கு பெருமை, பொறாமை, கவலை, துக்கம், பயம், கோபம், இது மாதிரி என்னென்னு சொன்னால் கெட்ட குணங்கள் தான் என்னென்னா நோயாக இருக்குதே தவிர, அந்த ரூட் காஸ் அங்கே தான் இருக்குது. இப்போ ஒரு மனிதன் ஒரு வறுமையில் இருக்கான், அவனுக்கு வந்து பணத்தினுடைய கஷ்டம் இருக்குது, இல்லை என்னென்னு சொன்னால் ஒரு சூழ்நிலை சம்மந்தமான ஒரு கஷ்டம் இருக்குது, இல்லை மனதில் ஒரு அழுத்தம் இருக்குது அப்படின்னா, அதற்குண்டான காரணம் என்னென்னா மனம்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னு சொன்னால், அந்த மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய என்ன இருக்குதுன்னு சொன்னால், அந்த கெட்ட குணங்கள் தான் என்ன இருக்குதுன்னு சொன்னால் அந்த மூல காரணமாக இருக்குது. இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு கவலை இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த கவலைக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த காரணம் அப்படிங்கிறத விட அந்த மூல காரணம் தான் பார்க்கணும். நம்ம யாரையாவது கவலை ஏற்படுத்தணும்னு சொன்னால் நமக்கு அதே மாதிரி கவலை வரும். நம்ம யாரையாவது எரிச்சல் ஏற்படுத்தணும்னு சொன்னால் நமக்கும் அதே மாதிரி எரிச்சல் வரும். இப்போ மூல காரணம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி மாறும். அதே போல் மனம் அப்படிங்கும்போது அதோடைய மூல காரணம் ஒரு மாதிரி மாறும். இப்போ எனக்கு வந்துட்டு என்னென்னு சொன்னால், உடம்பெல்லாம் வலிக்குது, ரொம்ப பாரமாக இருக்குன்னா, நான் யாரோ ஒருத்தருக்கு பாரமாக இருந்திருக்கிறேன், அதனுடைய பாரம் தான் எனக்கு பாரமாக இருக்குங்கிறது ரூட் காஸ். ரூட் காஸ் அப்படிங்க என்னென்னு சொன்னால், நான் செஞ்சேன் பார்த்தீங்களா, அங்கே தான் இருக்கும். அப்போ எந்த ஒரு இதுக்கும் நம்ம காரணம் பார்ப்போம். காரணம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியக்கூடியது, மூல காரணம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாதது. அதே போல் நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் மூல காரணம் அப்படிங்கிறது மாறிட்டே இருக்கும். இப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், நமக்கு ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அதற்குண்டான காரணம் நம்ம சொல்கிறோம், மூல காரணமும் சொல்கிறோம். ஆனால் உண்மையாகவே யாருனாலும் எதுவும் சொல்ல முடியாது. அந்த நோய் எதனால் வந்துச்சு அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால் யாருனாலும் எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் நம்ம ஒன்று மட்டும் சொல்லலாம், அந்த நோய்க்கு காரணம் நம்ம தான். அந்த நோய் அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால் சோதனையாகவும் வரும், நம்ம செஞ்ச தவறுகள்னாலும் வரும். ஆனால் எதனால் வந்துச்சு நமக்கு தெரியாது. நம்ம அந்த நேரத்தில் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று என்னென்னா, நம்ம செய்த பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்குறது தான் அதற்கு சரியான தீர்வாக இருக்கும். அந்த பாவ மன்னிப்பு கேட்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால் நமக்கு பணிவு வரும். பணிவு வரும்போது என்ன ஆகும்னு சொன்னால் நமக்கு வந்து பொறுமை வரும். எப்போ பொறுமை வருதோ நம்ம என்ன ஆகும்னு சொன்னால் வந்துட்டு இறை தொடர்புடைய மக்களாக, இயற்கையுடைய தொடர்புள்ள மக்களாக மாறும். எப்போ நம்ம மனதில் அந்த பொறுமை வந்துடுதோ நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை முறைகளில் சரி செஞ்சுக்குவோம். எப்போ நம்ம வாழ்க்கை முறைகள் சரியாகுதோ, நம்முடைய பழக்க வழக்கங்கள் சரியாகுதோ, நம்முடைய நலன் அந்த குணம் கெட்டு போனனால நலன் கெட்டு போச்சு. எப்போ அந்த குணம் கிடைக்கப்பெறுதோ நலன் நமக்கு கிடைக்கப்பெற்றும்.
அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஒரு நோய் வந்துருச்சுன்னா எந்த ஒரு காரணமும் தேட வேண்டாம், மூல காரணமும் தேட வேண்டாம். தேடியும் நம்மளால் எதுவும் பண்ணவும் முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், நம்ம யாருக்கோ முன்னாடி இது மாதிரி பண்ணியிருக்கோம். செஞ்சால் தான் நமக்கு வந்து எதிர்வினையாக நமக்கு வந்திருக்குதே தவிர, வேறு எதுவுமே இல்லை. நம்ம மனசு என்ன பண்ணோம்னா இது ஏற்றுக்காது. ஏன்னா மனதில் பெருமை இருக்குது. பெருமை என்ன பண்ணுன்னு சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டோம். இதே பணிவு இருந்துச்சு சொன்னால், பொறுமை இருந்துச்சு சொன்னால் பணிவு இருக்கும், கண்டிப்பாக ஏற்றுக்குவோம். எப்போ நம்ம செஞ்ச தவறுக்கு நம்ம தான் அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஏற்றுக்கிட்டு அதற்காக பாவமன்னிப்பு கேட்டு பணிவோடு நம்ம என்னென்னு சொன்னால் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம். இல்லை இயற்கையில் நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால் நம்ம தான் செஞ்ச தப்புன்னு சொல்லி நம்ம பணிவின் அடிப்படையில் போகிறோம். இதே போல் 2வது வகை என்ன அப்படின்னு சொன்னால், அந்த நோய் அவருக்கு சோதனையாக கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது அந்த சோதனையின் மூலம் என்னென்னா அவருக்கு குணநலன்கள் வந்துட்டு குறைவாக இருக்கும். இந்த நோயின் காரணமாக என்ன ஆகும்னா குணநலன்கள் வந்துட்டு இன்னும் அதிகமாகும். இதுதான் சொல்லப்படுது. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் பசிச்சிருந்தா நல்லாயிரும், விரதம் இருந்தால் நல்லாயிரும். அப்போ ஒருத்தர் விரதம் இருக்காரு, ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் இருக்கிறாரு. அதன் காரணமாக நல்லா ஆயிடுச்சா அப்படின்னு சொன்னால் காரணம் அதுதான். ஆனால் மூல காரணம் என்னன்னு சொன்னால், அவர் விரதம் இருக்கும் பொழுது அந்த பொறுமையோடு இருந்தார். அந்த பொறுமையின் காரணமாக என்னாச்சுன்னு சொன்னால், அவருக்கு அந்த எதுவுமே சாப்பிடாம பொறுத்து பசியை பொறுத்துக்கிறாரு, தாகத்தை பொறுத்துக்கிறாரு. அப்போ பொறுமை இருக்கிறனால தானே, பணிவு இருக்கிறனால தானே. அப்போ என்னென்னா அவருக்கு அந்த இறை தொடர்பு கிடைக்குது. எப்போ இறை தொடர்பு கிடைக்குதோ என்ன ஆகுதுன்னு சொன்னால், அவருடைய நோய் வந்து நல்லா எப்போ நல்லது அதிகமாகுதோ கெட்டது நம்மளை விட்டு போயிடும். அப்போ எல்லாத்துக்கும் என்ன அடிப்படையாக அமையும்னு சொன்னால், ஒரு நோயுடைய மூல காரணம் அப்படிங்கிறது நம்ம தான். அதை சரி செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பாவமன்னிப்பு கேட்குறது தான் சரியானதாக இருக்குமே தவிர, நம்ம காரணங்களை தேடி மூல காரணங்களை தேடி போயிட்டே இருக்கிறத விட எளிமையான முறையில் தீர்வு என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம மனசை பரிசுத்தப்படுத்திட்டோன்னு சொன்னால் நம்ம நோயிலிருந்து ஒருத்தரும் வெளியே வந்துடலாம். நன்றி.